Hello and welcome to கதை பேசும் வாழ்க்கை. I am Akash here. இந்த எபிசோடில் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நாம் பார்க்க இருக்கிறது ஒரு புக் ரிவ்யூ, ஒரு புக் ஒப்பீனியன் அபவுட் த புக் தேசாந்திரி பை எஸ் ராமகிருஷ்ணன் சார். தேசாந்திரி ஒரு கட்டுரை தொகுப்பு. ஆனந்த விகடனில் வார கட்டுரைகளாக வந்த எஸ்ராவின் கட்டுரைகள் தொகுத்து ஒரு புத்தகமாக தேசாந்திரி பதிப்பகத்திலிருந்து வெளியிட்ட புத்தகம். ஒரு ஃபேமஸான புக் இது. இதை எப்பயோ படிச்சுட்டேன். பட் இதை ஃபர்ஸ்ட் எபிசோடாக இந்த புக்கை பற்றி நான் பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஆசை. திஸ் கனெக்ட்ஸ் மை லைஃப் டைரக்ட்லி. இதை நாம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கிவ் அ இன்ட்ரோ அபவுட் கதை பேசும் வாழ்க்கை. கதை பேசும் வாழ்க்கைனா என்ன, ஒய் ஐ சூசன் திஸ் டைட்டில் அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக பேசலாம். ஃபர்ஸ்ட், ஒய் கதை பேசும் வாழ்க்கை, வாட் இஸ் கதை பேசும் வாழ்க்கை. கதை என்னுடைய ஒரு ஆஃப் வியூவிலிருந்து கதை இஸ் சம்திங், ஒரு அழகான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே நம்மளை சுற்றி ஒரு கதை இருக்கும். இந்த கதை தான் நம்மையும் மற்ற சக மனிதர்களையும் இணைக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த மனிதன் காலம் தொற்று இப்போ வரைக்கும் எல்லா எவல்யூஷன், இந்த மனிதனுடைய எவல்யூஷன் எல்லாத்த சுற்றியும் அந்த டைம் பீரியடுக்கு அந்த மாதிரியான பல கதைகள், அந்த மக்கள், அந்த மண் அப்படின்னு எல்லா சம்பந்தப்பட்ட பல கதைகள் மக்களை இணைக்கிற ஒரு அழகான ஒரு பொருள். எல்லா கதைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த கதைகளை கண்டிப்பாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட பல கதைகளை, பல வாய்ஸஸ், this which revolves around a கதை should be spoken among the people. ஏதோ ஒரு மீடியம் வேணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த பாட்காஸ்ட்டை சூஸ் பண்ணேன். நாட் இந்த சரி கதை பேசும் வாழ்க்கையில் வெறும் கதைகள் லிட்ரேச்சர் மட்டும்தான் வருமானா கிடையாது. இந்த கதை பேசும் வாழ்க்கைன்றது என்னுடைய ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரீடிங். ஸோ மெயினாக நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி இதில் நான் பேசுவேன். நிறையா புக் ரிவ்யூஸ் இருக்கும், நிறைய ஃபிலாசபிக்கல், நிறையா ஐடியாலஜிக்கல் அண்ட் மை ரேண்டம் ஸ்டப்ஸ் வில் பி இன் திஸ் பாட்காஸ்ட். ஸோ த மெயின் இஸ், நான் இந்த நமது வாழ்க்கையின் மையத்து கதைகள் இருக்குது அப்படின்னு நான் பர்சனலாக ஸோ அதை இந்த உலகமும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்க உதவுறதுக்கு இந்த டூல் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிளாப்லான்னு உலகன்னு நினைக்கிறேன். நெவர் மைண்ட். இந்த பாட்காஸ்ட்டில் என்னென்ன எதிர்பார்க்கலாம், மோஸ்ட் லைக்லி ரேண்டம் டிஸ்கஷன் அபவுட் சம் டாபிக்ஸ் அண்ட் obviously literature and some other two which you might not expect sometime. இந்த எக்ஸ்ப்ளனேஷனை போதும்னு நினைக்கிறேன். நாம் இப்போது நம்மளுடைய புத்தகம் ரிவ்யூவுக்கு போவோம். தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் ஆல்ரெடி சொன்னது இஸ் அ கம்பைலேஷன், கட்டுரை தொகுப்புகள். இதில் மொத்தம் 41 கட்டுரைகள் உள்ளது. இந்த புக் ஒரு ஃபேமஸான புக் கதை உலகில். அண்டு பல பேர் தேசாந்திரியை ஒரு பிகினர்ஸ் புக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான புக் டு ரீட் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப ஒரு அழகான புக். வெறும் 200 to 250 பேஜஸ் தான் இதில் இருக்குது. முதல்ல இந்த புக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு தொகுப்பை பார்க்கலாம். யார் எஸ் ராமகிருஷ்ணன்? ஆப்வியஸ்லி எழுத்துலகில் மாபெரும் பிரபலமான மனிதர், எழுத்துலகில் மிக பிரபலமான மாமனிதர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராமகிருஷ்ணன் சார் பல புத்தகங்கள் எழுதியிருக்கார். அண்டு நான் எஸ் ராமகிருஷ்ணன் சாரை நான் நேரில் பார்த்து அவர்கிட்ட அவங்க பப்ளிஷிங்கில் வாங்கின ஒரு 2 புக்கோடைய ஆட்டோகிராஃப் என்கிட்ட இருக்குது. இந்த தேசாந்திரி புக்லேயும் இருக்கும் அண்டு இன்னொரு புக் மாஸ்கோவின் மணி ஓசை அதுலேயும் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த புக்கில் மிக்க அன்புடன் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்ட்டு அவர் கைப்பட எழுதியிருப்பார்.
இதை வந்து நான் புக் ஃபேரில் வாங்கினேன். ஸோ அவர் வந்து எதர்ச்சியாக வந்திருந்தபோது அங்கே நான் அவரை மீட் பண்ணி அவர் கூட ஒரு சின்ன உரையாடல் நிகழ்த்தி அப்போது எனக்கு இந்த புக்கு சைன் போட்டு கொடுத்தாரு. நிறைய பேர் வாங்கின நான் வாங்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் வாங்கினோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கேஷுவலாக பேசி அவங்க கூட அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு 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 சின்ன கெஷன் அழகாக மிக்க அன்புடன் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்ட்டு இது இது வந்து இன்னும் ரீடர்ஸை ஊக்குவிக்கும் அப்படின்றது அவருடைய இது வந்து அவரே சொன்னார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பல தொகுப்புகள், பல சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள், கட்டுரை தொகுப்புகள், திரைப்பட நூல்கள் எழுதியிருக்காரு, குழந்தை நூல்கள் எழுதியிருக்காரு, பல உலக இலக்கியங்கள். நீங்கள் ரஷ்ய இலக்கியங்கள்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்கோவின் மணி ஓசைகள் கண்டிப்பாக அதை படிக்கலாம். தஸ்தோவ்ஸ்கி, காஃப்கா அவர்களுடைய இதெல்லாம் வந்து நிறைய இவருடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் கூட அதில் இருக்கும். ஸோ ஒரிஜினல்ஸ் படிக்கிறதோட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் கைட் மாதிரி இதை நான் சொல்லுவேன். தென் வரலாறு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. எனது இந்தியா, மறைக்கப்பட்ட இந்தியா, ஆமாம், நாட் ஷுர் ஆக்சுவலி, ஆமாம் அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் நாடக தொகுப்பு இருக்குது, நாடக தொகுப்பு எழுதியிருக்காரு. அப்புறம் கட்டுரை தொகுப்புகள் நிறையா இருக்குது. அதில் ஒரு கட்டுரை தொகுப்பு தேசாந்திரி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தேசாந்திரி. தேசாந்திரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கட்டுரை தொகுப்பு. எஸ்ரா அவர்கள் அவருடைய பயணத்தை கட்டுரைகளாக ஆனந்த விகடன்ல அவர் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண அட்வென்ச்சர்ஸை கட்டுரையாக எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பப்ளிக் ஜேர்னல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு புத்தகம். இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கும் போது நீங்கள் செம்ம கனெக்டடாக அதோட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் வந்து எங்கெங்கெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருப்பார். ரொம்ப ரொம்ப ரேண்டமான பிளேசஸ்லாம் போயிருப்பார். நம்ம அதை படிக்கும் போது எந்த இடத்துக்கு போயிருக்காரா, இப்படிப்பட்ட இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வரலாறு இருக்கா, இந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான புத்தகம் இது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில கட்டுரைகள் இருக்கு. கடலளவு வெளிச்சம், சாரநாத்தில் ஒரு நாள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய உப்பு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து பனாரஸில் ஒரு பகல், அப்புறம் வந்து திசையே ஆடைகளாய், திரைக்கு பின்னால், ஒளிரும் எண்கள், அப்புறம் வந்து காலத்தின் வேர்கள். இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப என்ன வந்து சிந்திக்க வச்ச கட்டுரைகள் இதெல்லாம். இந்த கட்டுரைகள் எல்லாத்துலேயுமே ஒரு காமன் அண்ட் ஒரு ஒரு அழகான ஒரு இதே ஒரு விஷயம் இதில் இருக்கும். ஒரு கட்டுரைக்கு ஸ்டார்டிங்லுமே ஒரு போயம் இருக்கும், ஒரு கவிதை ஒன்று. ரேண்டம் ஆத்தர்ஸ், நிறைய ஆத்தர்ஸோட கவிதைகள் இதில் இருக்கும். சில கவிதைகள் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே இந்த கட்டுரையில் இந்த மாதிரி தான் அது வரப்போகுது அப்படின்ற மாதிரி அழகழகாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து கடலளவு வெளிச்சம்லேயே வந்து அழகான ஒரு ஒரு கவிதை ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் கட்டுரையில் ஒரு அழகான கடவுள் வெளிச்சம், அதில் ஒரு அழகான ஒரு 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 போயம் இருக்கும். கடவுளை கண்டேன், எதையும் கேட்க தோணவில்லை, அவரும் புன்னகைத்து போய்விட்டார், ஆயினும் மனதிலே ஒரு நிம்மதி, ஆத்மா நாம். இந்த மாதிரி இந்த இந்த போயம் சூப்பராக இருந்ததுல. அண்ட் இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிற பல அழகான கவிதைகள் இருக்கும். அந்த கட்டுரைகளும் அதுக்கேற்றபடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மஸ்ட் ரீட் புக். ரொம்ப ரொம்ப அழகான கட்டுரைகள் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச கட்டுரை டாப் லிஸ்ட் இந்த இதுலேயே வந்து நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கே, இது சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த கட்டுரைகள் வந்துடும். ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்லேயே புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 10 கட்டுரைகள்லேயே இந்த கட்டுரை வந்துடும். செகண்ட் கட்டுரை சாரநாத்தில் ஒரு நாள். அதுக்கடுத்து 3வது கட்டுரை கூந்தல் கிணறு. ஆமாம், கூந்தல் கிணறு வந்து நல்லதங்கால் கிணறு அப்படின்னு ஒரு இது வந்து யாருக்கும் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. மேபி இது வந்து ஒரு பிரபலமான அப்படின்னு தான் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு கட்டுரையில. எனக்கு தெரியல. இந்த புத்தகத்தை படிக்கவும் தான் எனக்கு தெரிஞ்சது, நல்லதங்கால் கிணறுன்னு ஒன்று இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஓகே, செகண்ட் எஸ்
செகண்ட் கட்டுரை சாரநாத்தில் ஒரு நாள். அது வந்து என் பர்சனலி என்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு கட்டுரை. ரொம்ப ஹோல்சமான கட்டுரை கூட. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, சாரநாத்தில் ஒரு நாள். இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எஸ்ரா வந்து காசிக்கு ஃபஸ்ட்டு போயிருப்பார். அவர் பிரயாணம் சாரநாத்தில் ஒரு ஒரு நாள் தங்கணும், ஒரு நைட் தங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டு நைட்டு வந்து காசியிலேருந்து கிளம்புவார். ஸோ காசியிலேருந்து அவர் வந்து அப்படியே நைட்டு போயிட்டுருப்பார். இது ரொம்ப ஒரு மயான அமைதியாக இருக்கும் ரோடு, ரொம்ப காலியாக. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு வெள்ளைக்காரர்கள் அவர் ஏறும்போது ஒரு 2 வெள்ளைக்காரர்கள் இருந்தார்கள் அப்படின்ற மாதிரி அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப ஒரு அந்த பிரயாணம் ஃபுல்லாகவே ரொம்ப 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 காமன்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு சப்டலான ஒரு இது அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் பல தாட் ப்ரொவோக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் நல்லா நம்மளை வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் அதில் ரெஃபர் பண்ணியிருப்பாரு. தென் அந்த போகிற ஜேர்னியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது எப்படி போகுது, இந்த இந்த இடத்துல இந்த ரோட்டில் வந்து நான் ஒரு தடவை பார்க்கும்போது இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ புழுதிக்கிழமை இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அதில் வந்து கட்டுரையில் சொல்லியிருப்பாரு. நான் வந்து நைட்டு ஃபுல்லாக அப்புறம் அவர் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் இது பண்ணிவிட்டு அந்த பயணம் ஃபுல்லாக இது அந்த பயணம் ஃபுல்லாக வந்து தூங்காமல் ஏதோ யோசிச்சுட்டு காலையில் சாரநாத்தை சென்ற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அந்த ஸ்டாச்சு அந்த ஸ்டூபியை பார்த்து வழிபட்டு வழிபட்டு நின்றுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு சின்ன பொண்ணு வரும். இங்கே தான் வந்து மெயின் கதையை ஸ்டார்ட் ஆகும். நல்லாயிருக்கும். சின்ன பொண்ணு ஒன்று வரும். அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு சின்ன புத்த சிலையை காமிச்சு இதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த சின்ன புத்தரை வந்து விலைக்கு வாங்க சொல்லுவான். எஸ்ராவும் வாங்கிப்பார். வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த சிலை எங்கேருந்து இது பண்ணான்ற மாதிரி கேட்பார். இந்த சிலை எங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்புறம் நான் அவனுக்கு 50 ரூபா தரேன், இந்த சிலை வந்து எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு காட்டி அந்த சின்ன பொண்ணு சொல்லும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மாதிரி புத்தர் சிலை இருக்குது, அங்கேருந்து உடச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்வர்சேஷன் நடக்கிற சமயத்தில் அவங்க நிற்கிறது ஒரு மரம். இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு புத்த துறவி ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவார். இவர் பேசிகிட்டு இருக்கிற கேட்டு அந்த புத்த துறவி இந்த மாதிரி சிலைகள் வந்து ஆயிரக்கணக்கான சிலைகள் வந்து மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கு. இந்த பல புத்த சிலைகள் மண்ணுக்கு அடியில், பல புத்த நகரங்கள் மண்ணுக்கு அடியில் தான் புதைஞ்சிருக்கு. நாம் எல்லாம் அது மேலே தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவரும் வந்து ஓகே அதை வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கே, ஆமாம் மாதிரி எவ்வளோ இது இருக்கும், எவ்வளோ நகரங்கள் எவ்வளோ புத்த இது வந்து புதஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த துறை பக்கத்துலேயே உட்காரு. இவர் வந்து இவர் வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து அந்த துறை வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே, பக்கத்தில் வந்து இவன் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, என்னப்பா எங்கே வந்த, என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்பாரு. வந்து ஐயா அந்த புத்த சிலையை பார்க்க வந்தேன், புத்தரை வழிபடலாம் வந்தேன். என்ன பார்த்தாச்சா அப்படின்னு கேட்பார். நக்கலாக கேட்பார். பார்த்தாச்சாப்பா கேட்பார். பார்த்தாச்சு ஐயா, பார்த்து வழிபட்டாச்சு சொன்னார். அவர் வந்து திரும்புடைய ஒரு சர்க்காஸ்டிக்காக கேட்பார். இந்த இந்த சுடுமண் சிலையை பார்க்கறதுக்கா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தால் உங்கள் ஊரில் இல்லையா இதெல்லாம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து இவர் சொல்லுவார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பண்ணியிருக்காங்க, 1000 வருஷம் பழமையான சிலை இல்லை, அது வந்து எங்கள் ஊரில் கிடையாது, புத்த சிலை இந்த மாதிரி 1000 வருஷம் பழமையான சிலை கிடையாது, அதனால தான் நான் வந்து பார்க்க வந்தேன்
அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து இவர் கேட்பார், உனக்கு எத்தனை வயசுப்பா அப்படின்னு கேட்பாரு. இவர் வயசு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1000 வருஷன்றது நம்ம ஈஸியாக சொல்கிறோம், ஒரு வெயிட்டே இல்லை அதில் நாம் சொல்கிறப்போ. ஒரு அழகான 1000 வருடம் என்றால் 1000 வருடம் என்ற சொல் எவ்வளவு லகுவாக எடையற்றதாக இருக்கிறது. ஆனால் 1000 வருடத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். எவ்வளோ ஆக்சுவலி வந்து நாம் ஈஸியாக சொல்லிடுறோம், எவல்யூஷன் இத்தனை மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆச்சு, இத்தனை மில்லியன் இயர்ஸ் ஆச்சு ஒரு ஹியூமன் எவால்வ் ஆகி வரத்துக்கு. இந்த இதில் வந்து இந்த செஞ்சுரியில் எப்படி நடந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாய் வாய் வார்த்தையாக அப்படியே சொல்கிறோம், 1000 வருஷம் 2000 வருஷம் இத்தனை மில்லியன் இயர்ஸ் இத்தனை பில்லியன் இயர்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது எல்லாமே வந்த பாதைகள், இது எல்லாமே வந்து ஒரு எவால்வ் ஆகி வந்த இந்த இந்த பீரியட், இந்த டிரான்சிஷன் பீரியட், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், நாம் எவ்வளோ ஒரு ஈஸியாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் வந்து இங்கே இந்த படிக்கும் போது நம்மளுக்கே ஆக்சுவலி வரும். அப்புறம் வந்து இவங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு அழகான ஒரு கேள்வி வரும். கல் வந்து எப்போவுமே பழசாக தானே இருக்குது, நீ வந்து புதுசாக ஏதாச்சும் பார்த்துருக்கியா கல், இப்போதான் பூத்த பூ மாதிரி இப்போதான் பூத்த கல் இது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. இவர் அதுக்கு அமைதியாக இருப்பார். அவரால் என்ன சொல்கிறதுனே தெரியாது, அமைதியாக இருப்பார். ஓ அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் இருப்பார். அப்போ வந்து அந்த புத்தத்துறை துறவி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து கற்கள் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் பட்டாம்பூச்சி மாதிரி, அதுக்கும் வந்து இறகுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவார். அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது, ட்ரஸ்ட் மீ, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் வந்து பல கருத்துக்கள் ஆக்சுவலி உள்ளே இருக்குது, பல ஃபிலசாபிக்கல் திங்ஸ் உள்ளே இருக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த நிறையா விஷயங்கள் பற்றி ஆக்சுவலி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. தென் வந்து முக்கியமான ஒரு 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 ஃப்ரேஸ் வரும். ஃப்ரேஸுன்றது சொல்கிறத விட இந்த புத்த துறவி வந்து சொன்ன மெசேஜ், எஸ்ராவுக்கு சொன்ன மெசேஜ் வரும். ஒரு ஒரு அழகானது. நான் அந்த லைனை வந்து படித்து காட்டுறேன். ஸோ சாரி, அது ஸ்பாய்லர் மாதிரி, நான் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் நான் இது பண்ணுறேன். இந்த இதுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆயிருக்கும், கதை சொல்லிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து அதை ஆக்சுவலாக பண்ணாமல் ஒரு ஒரு கோராக நான் அப்படியே மேலாப்பில் நான் சொல்கிறேன். ஒரு இதுவாக நான் அவரிடம் விடை பெறும்போது சொன்னால், ஒரு ஒரு மரத்தோடைய அந்த விழுது இருக்குல்ல, அந்த விழுது, அந்த மரத்தோட விழுது, மரக்கட்டை வந்து ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு வீடாகவோ இல்லை ஒரு மேசையாகவோ மாறுறதை விட, என்ன மாதிரி கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு ஊன்றுகோல ஆகும்போது அது இன்னும் வந்து அர்த்தமுடையதாக மாறுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து பல வருடங்கள் இந்த ஊன்றுகோலை வச்சு நான் பிரயாணம் செஞ்சுட்டேன். அத்தனை கடல், அத்தனை மலை, அத்தனை ஆறு குளங்கள் தாண்டி இந்த மரக்கட்டை, இந்த ஊன்றுகோல் வந்து என் உடலோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு, ஒரு உறுப்பாகவே மாறிடுச்சு இந்த விருட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அழகா. அது அது வந்து நான் என்னுடைய பர்சனலாக சொல்லணும்னா, நான் இந்த 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 இதை படிக்கும் போது நான் ரொம்ப ஸ்டன்னாகி ஒரு கொஞ்சம் நிமிஷம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை கரெக்டு தான்ல, இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கிறவனுக்கு ஒரு ஆடானாக இருக்கிறத விட நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்டாக இருக்குது. நம்மளுக்கு சில விஷயங்கள் சாதாரணமாக இருக்கிறது தெரிவது, இன்னொருத்தனுக்கு அது ரொம்ப ஒரு ஆடம்பரமாக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஒரு தாட் இது வந்து ஆப்வியஸ்லி காமன் தான். இது வந்து நாம் எல்லாருமே யோசிக்கிறது தான். நாம் வந்து தெருக்களில் வீதிகளில் வந்து ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒருத்தரை பார்க்கும்போது இந்த தாட் கண்டிப்பாக நம்மளுக்கே வரும் சில நேரத்தில். எனக்கு இந்த
புத்தகம் படிக்கும்போது இந்த புத்தகத்தில் இந்த கட்டுரை படிக்கும்போது எனக்கே வந்து ரொம்ப அது ரொம்ப யோசிச்சேன். நான் ரொம்ப உட்காந்து நான் இல்லை கரெக்டு தான், இல்லை எத்தனை இது என்ன இப்போ இது பண்ணியோ இவ்வளோ ப்ரிவிலேஜ்டாக நம்ம பல விஷயங்கள் எடுத்துக்கிறோம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து இது நம்மளுக்கு இல்லாத போது, நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு இது வரும்போது தான் வந்து இதெல்லாம் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அண்ட் மற்ற கட்டுரைகளை பற்றி பேசணும்னா, இதில் வந்து பல சமூக குரல்கள், சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை, அன்ஃபேராக நடக்கக்கூடிய பல திங்ஸை பற்றி இதை பேசியிருப்பாரு. சமூக நீதி, நிறைய நீதிகளை பற்றி பேசியிருப்பார். அதில் கட்டுரைகள் அவர் பார்த்த கதைகளின் வாயிலாக, இது வந்து சும்மா மட்டும் இருக்காது. அவர் அந்த கதைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அந்த அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண கண்முன் பார்த்த விஷயங்கள், அதை அங்கே இருக்கிற வந்து சோஷியல் இன்ஜஸ்டிஸை பற்றி, சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசியிருப்பார். அதை வந்து நாம் படிக்கும்போது அது ரொம்ப இன்னும் ஒரு நம்ம காமனாக ஒரு நியூஸில் பார்த்த விஷயம், இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஆப்வியஸாக நம்ம ரொம்ப ஒரு டீப்பாக போகும். ஸோ அது வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வை நம்மளுக்குள்ள விதைக்கும். கண்டிப்பாக பல கட்டுரைகள் இன்ட்ரோஸ்பெக்டிவாக இருக்கும். நல்லா அது நம்ம இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு அருமையான பல கட்டுரைகள். தென் மை பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் திஸ் புக், my take on this book. So reading Deshanthri was deeply moving experience for me. எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 ஒரு கனெக்ட் ஆகிட்டேன் அந்த புக்கோட. நான் வந்து லைக் நான் வாங்கி இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது எல்லா இடத்துலையுமே இதை நான் படிச்சுட்டே தான் போவேன். எனக்கு எல்லா இடத்துலையுமே நான் ஒரு கட்டுரையை படித்து நான் முடிக்கும் போது ஒரு நிமிஷம் நான் யோசிப்பேன். இந்த புக்கை மூடி வச்சுட்டு அந்த கதையை பற்றி, அது வந்து எப்படி என்னோட இதில் வந்து இது ரிலேட்டாக, சில கதைக்கெல்லாம் வந்து எனக்கு ரிலேட் ஆச்சு நிறைய விஷயங்கள். ஸோ அதை வந்து நான் பார்த்த விஷயங்கள், நான் ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தது, ஒரு எழுத்தாளர் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கார் அப்படின்றது எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த நம்ம புரோட்டகனிஸ்ட்டு இஸ்ரா அவர்கள் சொல்ல வர்றது எல்லாமே, இந்த உண்மை கதைகள் எல்லாமே பல இடத்துல ரிலேட்டபிள் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக அதை படிக்கும்போது ரிலேட்டபிளாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸை வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு. அண்டு இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும், இந்த டெஸ்டினேஷனுக்கெலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் நம்மளுக்கு. அவர் வந்து அப்படி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க அந்த விதம், அந்த எழுத்து ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அதனால தான் வந்து பல ரீடர்ஸ் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தேசாத்திரியை ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக். அதனால தான் இதை வந்து நான் வந்து இந்த பாட்காஸ்டில் பேசக்கூடிய காரணம், ஒன் ஆஃப் தி காரணம், பல ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ், பல இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ், பல ஐடென்டிட்டிஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து படிக்க வேண்டிய ஒரு புக்கு. இதில் வந்து இன்னும் முக்கியமாக பல ஹிஸ்டாரிக் திங்ஸ் மைட் நாட் ஈவன் நோ அபவுட் இட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து ஒரு பிரபலமான ஒரு டேரக்டர் பற்றி பேசியிருப்பார். அவர் வந்து ஸோ இந்த கதை எப்படி போயிருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் வந்து ஒரு ஒடாசி அப்படின்ற ஒரு ஒடாசே ஐ டோன்ட் நோ அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியல. ஒடாசியாட்டு. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு கிளப், அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, ஒரு கிளப் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குவாலிட்டியான உலக சினிமாவை வந்து கேரளாவில் உள்ள பல பகுதிகளில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டியில் வந்து இஸ்ரா வேலை பார்க்கும்போது அவருடைய அனுபவங்கள், அப்புறம் வந்து அந்த டேரக்டர் பற்றி பேசியிருப்பார். டேரக்டர் ஜான் ஆப்ரம் பற்றி பேசியிருப்பார். ஸோ எனக்கு வந்து
பர்சனலாக ஐடியாவே கிடையாது ஜான் ஆப்ரஹாம் அப்படின்ற ஒரு யாருன்ட்டு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். ஜான் ஆப்ரஹாம் வந்து தமிழில் வந்து அம்மா அரியன் அப்படின்ற ஒரு ஒரு படம், ஆமாம் அம்மா அரியன் தான் நினைக்கிறேன், இதுலேயும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது ஒரு தமிழ்நாடு, சாரி, இது ஒரு நம்ம கோலிவுட்ல எடுத்த ஒரு படம். இது அவார்ட்ஸ் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு நம்புறேன். அண்ட் ஜான் ஆப்ரஹாம் வந்து ஒரு வேர்சடைல் டைரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நான் பல ரிசோர்ஸஸ் அப்புறம் பார்த்ததுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனில் கூப்பிட்டு போச்சு. ஜான் ஆப்ரஹாம் சச் வெர்சடைல் டைரக்டர் தனது வாழ்க்கையை வந்து தனது சினிமா வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்ட்ரீட் ட்ராமா வழியாக ஆரம்பித்து பல விருதுகள் வாங்கிய ஒரு டைரக்டர். ஒடாசே ஒடாசான்னு நினைக்கிறேன், அது எப்படி சாரி, ஐம் ஸோ சாரி ஃபார் திஸ். ஒடாசா கலெக்டிவ், ஐ கெஸ் ஸோ. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதோடைய நிறுவனர், இந்த கம்யூனிட்டி ஒரு இந்த குரூப்போட நிறுவனரும் இவர் தான். பல மூவி எந்தூசியாசிஸ்ட், ஒரு கலை, இந்த ஃபிலிம் லவ்வர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்க்கிற ஒரு கம்யூனிட்டியாக செயல்பட்டு வருது. அண்டு இந்த கிளப் கம்யூனிட்டியோட ஒரு ரிமார்க்கபிள் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கம்யூனிட்டி இவங்க வந்து அந்த 1980s to 90s பீரியட்லேயே வந்து க்ரௌட் ஃபண்டிங், கேரளாவில் இருக்கிற மக்கள்கிட்ட க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அம்மா அரியன் அப்படின்ற இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ விச் இஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயம். அதெல்லாம் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்னோட வியூவில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதெல்லாம் படிக்கவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நம்மளுக்கு தெரியாத பல அண்டர்ரேட்டட் விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தேசாந்திரி. அண்ட் இதில் வந்து முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம், இந்த ரிமார்க்கபிள் திங் இந்த புக்கில் இஸ்ரா அவர்களின் ஸ்டோரி டெல்லிங், இந்த ஃபுல் கட்டுரையை எப்படி வந்து ஒரு கோர்வையாக எப்படி எடுத்துகிட்டு போகுது, நம்மளை வந்து எப்படி எங்கேஜாக வச்சுருக்கு அப்படின்ற ஒரு மெயின் ஃபேக்டர் அவருடைய ஸ்டோரி டெல்லிங். ஆப்வியஸ்லி தனது தாட் ப்ரொவோக்கிங் ரைட்டிங்ஸ்னால நம்மளை வந்து அப்படியே இது நம்ம ஃபுல் அட்டென்ஷனையும் இந்த புத்தகம் அவருடைய கட்டுரைக்குள்ள அவர் இழுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் கொண்ட ஒரு சிறு கட்டுரை புத்தகம். ரொம்ப ரொம்ப இதை வந்து படிச்சுட்டு கண்டிப்பாக இதை எல்லாருமே படிக்கணும். இதை படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. கண்டிப்பாக இதை படிங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரு டீப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கு எஸ்ராவும் கேரண்டியாக இருப்பார். அண்ட் உங்களுடைய அறிவுக்கு ஒரு புது தீனி போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த புக் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தேசாந்திரி. அவ்வளோதான். இந்த எபிசோட் ஒரு நிறைவுக்கு வருது. இதுவரை இந்த எபிசோடை கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி கண்டிப்பாக இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோட் கண்டிப்பாக ஒரு ஜாலியான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரீசெண்டாக இப்போ தான் வந்து வேர்ல்டு மியூசிக் டே முடிஞ்சது. நிறைய கலைஞர்கள் கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு இசை பற்றி பேசலாம். ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக பேசலாம். ரீசெண்டாக இப்போ தான் வந்து வேர்ல்டு மியூசிக் டே June 21st, அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் ஒரு நிறைவுக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச் அகெயின் ஃபார் லிசனிங் திஸ். கதை பேசும் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. மற்றும் இந்த எபிசோடுக்கான விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை ஒரு ரேட்டிங் வாயிலாக நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி. இத்துடன் இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இன்னொரு நாளில் இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஆகாஷ். இது கதை பேசும் வாழ்க்கை. நன்றி.